ஹே காலிஸ், இன்னைக்கு ஹாண்டிங் அட்லினோட சாப்டர் 8ஓட கதையை தான் உங்களுக்காக நான் சொல்ல போறேன். நீங்க எல்லாருமே என் மேல செம்ம கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா இவ ஹாண்டிங் அட்லின் சீரீஸ நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் அப்லோட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆளே காணாம போயிட்டா. ஹே கேர்ள்ஸ், திரௌபதி, ஹாண்டிங் அட்லின் சீரீஸ் போடுவியா மாட்டியா? விட்டா இந்த மாதிரி சண்டை கூட நீங்க போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதனால என்னோட கேர்ளிஸ், இனிமே நான் வெயிட் பண்ண வைக்கவே மாட்டேன். உங்களை டக்குன்னு சீக்கிரம் ஹாண்டிங் அட்லின் சீரீஸ கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி வாங்க இப்போ ஹாண்டிங் அட்லின் சாப்டர் 8 குள்ள போகலாம். தயா லியூக் கூட கிளம்பிட்டா. நான் ஆர்ச்ச என்னோட மேனருக்கு கூட்டிட்டு வந்தேன். அவன் என்ன அவன் வீட்டுக்கு கூப்பிட்டான். ஆனா எனக்கு என்னோட வீடு தான் சேஃப்னு தோணுச்சு. என்ன நடந்தாலும் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கும்ட்டு ஒரு நம்பிக்கை. ஆனா இப்போ யோசிச்சனா இது பெரிய முட்டாள்தனம் தான் தோணுது. கிளிஃப் மேல இருக்கக்கூடிய வீடு சுத்தி முத்தி ஃபுல்லா 1 மைல் தூரம் வரைக்கும் காடு தான். நடுவுல இருக்கக்கூடிய என்னோட வீடு சுத்தி முத்தி யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டாக்கர் இருக்கான். நோ மேட்டர் எவ்வளவு வீடு செக்யூரா இருந்தாலும் சரி, லாக் பண்ணி இருந்தாலும் சரி, அவன் நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டு போறான். இந்த சிச்சுவேஷன்ல நான் என் வீடு தான் சேஃப் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டு உங்களுக்கு கோவம் வரும், கண்டிப்பா வரும். ஆனா நான் என்ன பண்றேன்னு சொல்லி எனக்கே புரியல. என் வீடு சேஃப் இல்லதான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட அவன் சொல்ற பிளேஸ்க்கு போறது கொஞ்சம் பயமா தானே இருக்கும். நீங்களே சொல்லுங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட டேட்டிங் போறீங்க. உங்களுக்கு அந்த பையனை அப்பதான் நீங்க நேர்லயே மீட் பண்றீங்க. மேபி ஆன்லைன்ல நல்லா பேசி பழக்கமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் நேர்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அந்த டைம்ல கொஞ்சம் பிரைவேட்டான ஸ்பேஸ் தேவைப்படுது உங்க 2 பேருக்கும். அப்போ யாருனே தெரியாத அவனை நம்பி அவனோட பிளேஸ்க்கு நீங்க போவீங்களா? கண்டிப்பா எந்த பொண்ணுமே இந்த தப்ப கண்மூடித்தனமா செய்யவே மாட்டா. அதே மாதிரிதான் எனக்கும் தோணுது. அதே ஃபீல்ல தான் நானும் இருக்கேன். அதனாலதான் என்னோட வீடு அந்த அளவுக்கு சேஃப் இல்லன்னு தெரிஞ்சும் ஆர்ச்ச என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்கேஸ் ஏதாவது தப்பா நடந்தாலும் ஏதோ ஒரு 10% என் வீடு கண்ட்ரோல் என் கையில இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அதுதான். ஆர்ச் என்னோட வீட்டுக்குள்ள வரான். ஆர்ச் என்னோட வீட்டை பார்த்துட்டு, வாவ் ஆடி, உன்னோட வீடு செம்ம அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் ரீசெண்டா மாடர்ன் டச் கொடுத்திருக்கேன். பிளாக் வால்பேப்பர், அந்த ரெட் கர்டன்ஸ், ரெட் லெதர் சோஃபா, இந்த மாதிரி இவ்ளோ எலமெண்ட்ஸ ஆட் பண்ணிருக்கேன். ஆனா அவனோட கண்ணு திரும்ப ஸ்டேர்ஸ் பக்கம் தான் போகுது. எந்த பக்கம்டா இருக்கும் இந்த பெட்ரூம் அப்படின்னு சொல்லி தேடுற மாதிரி பச்சையா தெரிஞ்சுது. ஆனா நான் வேற பிளான் பண்ணிருக்கேன். நிஜமாவே பெஸ்ட் பார்ட் இது கிடையாது அப்படின்னு அவன் கிட்ட சொல்லிட்டு என்னோட ஃபேவரட்டான ஸ்பாட்க்கு கூட்டிட்டு போனேன். அது சன் ரூம். இந்த ரூம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நானும் என்னோட நானாவும் இங்கதான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ அவங்க என் கூட இல்ல, ஆனாலும் அவங்களோட பிரசன்ஸ் இன்னுமே இங்கதான் இருக்கு. அதனாலதான் நான் அதிகமா இந்த இடத்துக்கு வர மாட்டேன். அப்படி சொல்லி அந்த ரூம்க்கு ஆடி ஆர்ச்ச கூட்டிட்டு போறா. டோர் ஓபன் பண்ண உடனே என்னமோ அந்த ரூமே கிளாஸ் பாக்ஸ் மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு. வால், சீலிங் எல்லாமே கிளாஸ் தான். அவுட் சைட் ஃபுல் வியூவும் தெரியுது, கிளிஃபோட எட்ஜ். அது மட்டும் இல்லாம அந்த மூன் லைட்ல ஜொலிக்க கூடிய அந்த வாட்டர், அது மட்டும் இல்லாம ஃபுல்லா டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அழகான ஸ்டார் நைட் அப்படின்ட்டு அவ்வளோ அழகா இருக்கு அந்த இடமே. லைட் கிடையாது, பொல்யூஷன் இல்ல, அவ்வளோ அழகா இருக்கு. அப்பவே சொன்னல, இந்த இடம் இந்த வேர்ல்டுல இருந்து தனியா இருக்க மாதிரி, என்னமோ வேற ஒரு வேர்ல்ட்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆர்ச் அப்படியே மெய் மறந்து போய் பார்த்துட்டு இருக்கான். இந்த வாட்டி அவனோட ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கண்ட்ரோல் இல்ல, ஜஸ்ட் அப்படியே வாவ் அந்த மாதிரி இருந்துச்சு அவனோட ஃபேஸ். அந்த மொமெண்ட்ல அவன் ரொம்பவே அட்ராக்டிவா தெரிஞ்சான். டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட வந்தான். உன்கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்ட்டு என் கிட்ட வந்தான். ஆமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சிரிச்சேன். அட் த சேம் டைம் எனக்குள்ள கொஞ்சம் சின்னதா பயம் இருந்துச்சு. இது கிளாஸ் ரூம், வெளியேந்து யாரு பார்த்தாலும் இந்த ரூம பார்க்க முடியும். அப்பதான் எனக்கு ஸ்டாக்கர் ஞாபகம் வந்தான். ஆனா அதே டைம் உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு பெரிய பிடிவாதக்காரின்னு சொல்லிட்டு. அவன் பார்த்தா எனக்கு என்ன, நான் யாரோட இருக்கணும்ட்டு நான் தான் டிசைட் பண்ணணும். அவன் பார்த்தா பார்த்துட்டு போறான் அப்படின்ட்டு அந்த இடத்துலதான் ஆர்ச் கூட இருக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆர்ச் என்ன அவன் கிட்ட இழுத்தான். அவ்வளோ க்ளோஸா இருந்தேன், அவ்வளோ வார்மா டைட்டான ஹக். நான் அவனை ரொம்பவே ஃபீல் பண்ணேன். சாஃப்டா ஹார்டா
ரொம்பவே இன்டென்ஸா இருந்துச்சு. அவன் என்ன கிஸ் பண்ணா. டே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகி டீப்பா போயிட்டு இருந்துச்சு. நானும் ரெஸ்பாண்ட் பண்ணேன். நானுமே டீப்பா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் கண்ட்ரோல லூஸ் பண்ணிட்டான். என்னோட ஹேர்ல கை வச்சு ரொம்பவே இன்டென்ஸா கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் அவனோட பாடிய ஃபீல் பண்றப்போ என்னோட டிசைர்ஸ்லாம் இன்னுமே அதிகமாகுதுன்னு தான் சொல்லலாம். அவன் கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு என்னோட நெக் கிட்ட வந்தான். என்ன பைட் பண்ணா. அந்த பெயின், அந்த பிளஷர் எல்லாமே மிக்ஸ் ஆகி என்னையே அறியாம நான் மோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உன் வாய்ஸ் ரொம்பவே செக்ஸியா இருக்கு அப்படின்னு விஸ்பர் பண்ணா. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லல. இதுக்கப்புறம் சீன் ரொம்பவே கொஞ்சம் ஸ்பைசியா போகுது. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் நானு. நீ ரொம்பவே அழகா ரியாக்ட் பண்ற அப்படின்னு ஆர்ச் ஆடி கிட்ட சொன்னான். அதுக்கப்புறமா அவன் என்ன பார்த்து ஸ்மர்க் பண்ணா. கிளீன் பண்ணலாமா அப்படின்ட்டு டீஸ் பண்ணா. நானும் அவன் கண்ணை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணேன். அப்பதான் எனக்கு சடனா ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. யாரோ என்ன பார்த்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ஆர்ச்சோட ஷோல்டர் மேல பார்த்தேன். ஏதோ ஒரு மூமெண்ட் தெரிஞ்சது. அவன் வெளியே இருக்கான். ஆனா என்னால அவனை பார்க்க முடியல. நான் ஃபீல் பண்றேன். எனக்கு 100% தெரியும் இந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்ற மாதிரி. நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றதெல்லாம் ஆர்ச் கவனிச்சுட்டான். கவனிச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டான். ஒன்னும் இல்ல, நம்ம மேல போலாம் அப்படின்னு நான் அவனை கூப்பிட்டேன். எந்த அளவுக்கு நான் அடமெண்டா இந்த இடத்துல இருந்தனோ இப்போ எனக்கு அந்த கான்பிடன்ஸ் சுத்தமா இல்ல. அப்போ சடனா யாரோ கதவை டம்மு டம்முன்னு தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னோட ஹார்ட் இத்தனை நாள் நின்னு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னோட ஹார்ட் பீட் ஃபாஸ்டா ரைஸ் ஆகி என்னோட தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நான் ஷாக்ல நிக்கிறேன். யாரு அப்படின்னு ஆர்ச் கேக்குறான். எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். ஆர்ச் ஃப்ரெண்ட் டோர் கிட்ட போறான். நானும் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். நீ என் கூட வர வேணாம், நீ இங்கே இரு, ஏதாவது ஆச்சுன்னா போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புனான். நான் முன்னாடியே ஆர்ச் கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கர் இருக்கான்னு சொல்லிட்டு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. அவனும் டோர் ஓபன் பண்ணி வெளியே போனான் கன் எடுத்துட்டு. எனக்கு இத பார்த்த உடனே ஷாக் ஆயிடுச்சு. யார் இவன் கிட்ட இப்படி கன்லாம் இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். டோர் க்ளோஸ் ஆச்சு. நிசப்தமான அப்படி ஒரு அமைதி. என்னோட ஹார்ட் பீட்டோட சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசனை. இதெல்லாம் கேட்டு எனக்கு இன்னும் தான் ரொம்பவே பதட்டம் அதிகமாச்சு. என்னால இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியல. விண்டோ பக்கம் போய் பார்த்தேன். கார் இருக்கு, ஆனா ஆர்ச் இல்ல. அந்த இடத்துல யாருமே இல்ல. டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே போனேன். என் கால் கீழே ஏதோ மிதி பட்டுச்சு. கீழே குனிஞ்சு பார்த்தா அது ரோஸ். ஆனா அந்த ரோஸ் மேல ரத்தம் இருக்கு. ஆர்ச்ச வேற காணும். உடனே போலீஸ்க்கு போன் பண்ணணும் அப்படின்ட்டு போனை பார்த்தேன். ஒரு மெசேஜ் பாப்ப பாக்குது. ரொம்ப கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாத பேபி. நான் இந்த மாதிரி த்ரெட் பண்றதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இத ஒரு லெசனா எடுத்துக்கோ சரியா அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. போலீஸ் வந்தாங்க. மோப்ப நாய்கள்லாம் வந்து ஆர்ச்ச தேடிட்டு இருக்கு. ரோஸ எவிடன்ஸா எடுத்துக்கிட்டாங்க. என் கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு. நான் தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள அவ்வளவு கில்ட் இருந்துச்சு. ஷெரீஃப் வால்டர் வந்து என்ன குவெஸ்டின் பண்ணாரு. அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவனோட நேம் ஆர்ச்சிபால்ட் டலவேரா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த பேரை கேட்ட உடனே ஷெரீஃப் ஷாக் ஆயிட்டாரு. என்னது டலவேராவா? இது என்ன மாதிரி குடும்பம்னு தெரியுமா உனக்கு? அவங்க ரொம்பவே டேஞ்சரஸான ஃபேமிலி. ட்ரக்ஸ், வயலன்ஸ் அந்த மாதிரி அவங்க எவ்வளவு கிரைம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம ஆர்ச்சிபால்ட் டலவேராக்கு ஒரு எக்ஸ் வைஃப் இருந்திருக்கா. அவங்க மல்டிபிள் டைம்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் எந்த கேஸ்மே நிக்கல. அவனும் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு தலையே வெடிச்சிருச்சு. என்னடா இது, என் லைஃப்ல மட்டும் எப்படா இப்படி வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க சாதாரண கிரிமினல்ஸ் கிடையாது. ரொம்பவே பெரிய நெட்வொர்க் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸ். அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எனிமீஸ் இருக்கு. சோ ஒரு ரேண்டமான பொண்ணு மேல டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா உனக்கு ஒரு ஸ்டாக்கர் இருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உன் மேல ஈஸியா பிளேம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு ஷெரீஃப் சொல்றாரு. நான் அமைதியா இருக்கக்கூடிய அந்த காட்டு பக்கம் திரும்பி பார்த்தேன். சுத்தி முத்தி போலீஸ் தான் இருக்காங்க.
இந்த ஷெரீஃப் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் ஒரு பக்கம் கிரைம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் இந்த ஸ்டாக்கர், யார் வேணாலும் என் வீட்டுக்குள்ள வர முடியும். இந்த ஷெரீஃபால என்ன பண்ண முடியும்? இந்த ஷெரீஃபால எனக்கு ஒரு உதவியுமே பண்ண முடியாது. ஐ எம் ஹெல்ப்லெஸ் நவ் அப்படின்னு இந்த சாப்டர் எந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டரோட எண்ட்லயும் ஒரு நோட் அட்டாச் பண்ணிருக்காங்க. நம்ம கிகியோட நோட் தான் அது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? செப்டம்பர் 10th 1944. நான் ரொனால்டோவை பார்த்து 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் அவன் எங்க இருக்கான்னு யோசிச்சு யோசிச்சு என் தலை ஃபுல்லா அவ்வளோ ப்ரெஷரா இருக்கு. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்ல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சான்ட்டு ஃபுல்லா அத பத்தி மட்டும் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஜானும் நானும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். ஜான் என்கிட்ட சொல்றான், நீ நிறையவே மாறிட்ட. நான் லவ் பண்ணப்போ இருந்த பொண்ணு நீ இல்ல, இப்போ ரொம்ப தூரமா என்னை விட்டு போயிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்னான். அவனுக்கு பிசிக்கல் க்ளோஸ்னஸ் வேணும்னாலும் எனக்கு அது மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. என்னால அவன் கூட பிசிக்கலா ஹாப்பியா இருக்கவே முடியல. இப்போ எனக்கு என் மேரேஜே ஒரு தப்புன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப டர்ட்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் சீட்டிங் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் சீட் பண்ற மாதிரி இல்ல, என்னோட விசிட்டருக்கு நான் சீட் பண்ற மாதிரி இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட நான் இன்னும் அவனை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு அந்த 3 வார்த்தையை மட்டும்தான் என்னால யூஸ் பண்ண முடியுது. ஐ லவ் யூன்னு. அந்த 3 வார்த்தையும் இப்போ ரொம்பவே வெறுமையா இருக்கு. நான் சொல்றப்போ அதுக்கான மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. அவன் கண்ணிலையும் அதே மாதிரி தான் இருக்கு. ஜான்க்கும் அதே மாதிரி நான் ஐ லவ் யூன்னு சொல்றப்போ வெறுமையா தான் அவனுக்குமே ஃபீல் ஆகுது. நான் என்னோட ஹஸ்பண்ட கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கேன். ஆனா இருக்கிறதுல என்ன தெரியுமா ரொம்ப வர்ஸ்டா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்றது என்னால என்னோட குற்ற உணர்ச்சிய அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு அதை நினைச்சு ரொம்பவே அவமானமா அசிங்கமா இருக்கு இப்படின்னு இந்த நோட் இந்த இடத்துல முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அவள் சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் உங்களை தேடி வரும். நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.